எங்குமே இல்லாத, என்னது, உலகத்துல எங்குமே இல்லாத ஒரு தெய்வம். நூத்தி எட்டு வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம், ஒரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அதீத அவதாரங்கள், அதாவது நிறைய அவதாரங்கள் இருக்கிறதே வாராகி அம்மா தான். வீடியோ பிடிக்கிற அம்மாவுக்கு வேற கால் சுடுது, எனக்கும் கால் சுடுது, கொஞ்சம் நினச்சிக்கிறேன். ஏன்னா 108 வாராகி அம்மா வெயில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டுடலாம், கால் சுடும் போது கால் கொஞ்சம் நினச்சிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டாமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம், என்னது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம். இதில் நவகிரக வாராகிலிருந்து, சொப்னா வாராகிலிருந்து, பூமி வாராகிலிருந்து, ஆதி வாராகிலிருந்து, லக்ஷ்மி வாராகிலிருந்து, சரஸ்வதி வாராகிலிருந்து, சண்டி வாராகிலிருந்து, காளி வாராகிலிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரமாக 108 அவதாரமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அம்பாள் வெயில தான் உட்காந்துட்ருக்கா. சரிம்மா, இது எதுக்காக வச்சிங்க அப்படின்னா, இதுவும் அம்பாள் சொல்லி தான் வச்சுச்சு. எனக்கு இப்படி ஒரு ஆலயம் எழுப்பணும், ஆலயம் இந்த முறையில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் இந்த உருவத்தில் தான் இருக்கணும், யமன் வாராகி அம்மனா நான் வீட்டு இருக்கேன் இல்லையா, இந்த உருவத்தில் தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் அமையணும்னு சொல்லிட்டு அம்பாள் உத்தரவிட்டா. அதை மட்டும் எங்களை விடலை, ஒவ்வொரு அவதாரமும் கொண்டு நான் இருக்கேன். இது இது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தெரியல, நீ அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரமாக இங்கே அம்பாள் வீட்டு இருக்கான். மக்கள் அவங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சு, வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வாங்க. நூற்றி 8 வாராகி அம்மன். குறைகள் இருந்துச்சு, குழந்தை வரம் வேணும், திருமண தடைகள் இருந்துச்சு, நிலம் பிரச்சனை இருக்கு, உடல் உபாதைகள் இருக்கு, செய்வன பிரச்சனை இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கும். அம்மா தெரியுறாங்களா, மக்களுக்கு இருக்கும். அத்தனை பிரச்சனையுமே தீர்வுனா அது இந்த இடத்துல மட்டும்தான். இந்த இடத்துல வந்து அம்மா நீயே கெதி, நீயே துணை, நீயே பார்த்துக்கோ, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட வந்து விழுந்துட்டா அப்படின்னா உன்னோட கோரிக்கைகள் நிச்சயமா சத்தியமா நிறைவேற்றி கொடுப்பா. இதுவும் மீறி உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அம்பாளை நினச்சி மனசார உருகி நீ படுத்த அப்படின்னா கனவுல வந்து பேசுவான். எப்படி இப்படி ஆணைத்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பேசணும், எனக்கு கனவுல வந்து பேசல, நேர்லேயே வந்து பிரசன்னம் கொடுத்தான். என்னோட ஃபீல்டுன்றது வேற, எங்கள் கணவரோட ஃபீல்டுன்றது வேற. எங்களுக்கு 3 பெம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு சொத்துக்கள் வேணும், இந்த காலத்தில் சொத்துன்றது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு 3 பொம்பளை பிள்ளைங்களுக்குமே நாங்கள் சம்பாரித்து 3 இடத்துல இடன்றது வாங்கி விட்டோம், தங்கன்றது எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில காரணத்தால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தரை நாடி போகும்போது நீங்கள் வாராகி உபாசனை எடுத்துக்குங்க, அப்போ வந்து உங்களோட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க. அப்போ தான் வாராகி உபாசனை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட கணவருக்கு கொடுத்தாங்க. அது நைட்டில் மட்டும் தான் உபாசனை பண்ணணும், பகலில் பண்ண வேண்டாம், இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு கஷ்டத்துக்காக தான் ஒருத்தரை தேடி நாங்கள் போனோம். அப்போ அவர் சொன்னதான் வாராகி வழிபடுங்க, உங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு, அதாவது என்னோட கணவருக்கு உபாசனையாக கொடுத்தாங்க. அப்படி உபாசனையாக கொடுக்கும்போது அவர் வந்து வேலைக்கு போகிற எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுறாரு, நேர காலங்கள் கிடையாது, வேலைக்கு போயிட்டு வருவார். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து அவரால் சொல்ல முடியாது இல்லையா, டயர்ட் ஆகிடும், ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு இல்லையா, அதனால். அப்போ என்ன பண்ணாருன்னா, எனக்கு நீ சொல்லு சுஜிமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கணவர் அந்த உபாசனையை கொடுத்தாரு. ஏன் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நான் எப்பயுமே 4 மணிக்கு எழுந்து மகாலட்சுமி பூஜைன்றது செய்வேன், திருப்பதி ஏழுமலையான் பூஜைன்றது செய்வேன். அதனால் எனக்கு டயர்டுன்றது இருக்காது, இறை பக்தின்றது எனக்கு அதிகம். அதனால் நான் வழிபட்டுட்டு வரும்போது நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குருநாதராக இருந்து என்னோட கணவர் எனக்கு அந்த உபாசனையை கொடுத்தார். அப்போது வாராகி உபாசனை எடுத்து நான் அம்பாளை வழிபட்டுட்டு வரும்பொழுது ஃபோட்டோ எதுவுமே இல்லை, ஆனால் வந்து மந்திரம் மட்டும்தான் உபாசனை பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக 3வது வருஷம், 3 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆஷாட நவராத்திரின்ற ஒன்று வந்துச்சு. அதில் வர்ற பஞ்சமி அன்னைக்கு
அதில் வர 5வது நாள் பஞ்சமி. அந்த பஞ்சமி அன்னைக்கு தான் கருவறையில் வீற்றிருக்கும் அந்த சின்ன வாராகி அம்மன் உற்சவர் சிலை இருக்கு இல்லையா, அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்போ வச்சு அம்பாளை வழிபட்டேன். அதுதான் முதலில் எனக்கு அம்பாள் நேரில் பிரசன்னமாகி அன்னைக்கு காட்சி கொடுத்தாங்க. மிகப்பெரிய அதிசயம். அதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு குழப்பம். எப்படி என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம கும்பிட்றோம் பண்ணுறோம், ஒரு உணர்வாக வருது, ஒரு கனவு ரூபத்தில் வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் நேரில் பிரசன்னமான உடனே நேரில் வந்து காட்சி கொடுத்து யார் மூலமா எதுமாரி காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, சூளத்தை வச்சுட்டோ உக்கிரமோ அப்படிலாம் காட்சி கொடுக்கல. எங்கள் பொண்ணு ரூபத்தில் எங்கள் நடுப்பொண்ணு இருக்காங்க. அதேமாரி நான் பூஜை பண்ணி தவத்தில் உட்காந்துட்ருக்கேன். வந்தாங்க, கண்ணை மூடி இருக்கும்போது நேரில் வந்தாங்க. வந்துட்டு கிழங்கு எடுத்துக்கிறோமான்னாங்க. சரி சாமி, இவ்வளோ நேரத்துக்கு உனக்கு என்னத்துக்கு கிழங்கு, 3 மணி ஆகுது, நான் தான் உட்காந்துட்ருக்கேன் குளிச்சுட்டு, நீ போய் தூங்கு, அப்பாலாம் உள்ளே தூங்குறாங்க பெட்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போமா அப்படின்னேன். இல்லைம்மா நான் கிழங்கு எது சாப்பிட்டு நான் உட்காந்துட்ருக்கேன் உங்ககிட்ட. நாங்கள் சரி அப்படி தான் எடுத்து சாப்பிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு மடிமேலே உட்கார வச்சுக்கிட்டேன். உட்கார வச்சுட்டு சரி சாமி நான் கண்ணு மூடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணு முடியலம்மா நீ முழிச்சிட்டு இருந்தாங்க. நான் முழிச்சிட்டு இருந்தேன். முழிச்சிட்டு இருந்துட்டு சரி நீ போன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இன்றைக்கி சரி சாமி நீ போய் படுங்க அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு எந்திரிச்சு நின்றுச்சு, மாயமாக மறைஞ்சிச்சு. எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள அவ்வளோ ஒரு அதிர்ச்சி. பயம் இருக்கும் இல்லையா, பேர்பட்டவங்களாக இருந்தாலும் பயம் இருக்கும். இப்போ மறைஞ்சி சினிமாவில் வந்து மறைஞ்சோட மறையும் இல்லைங்களா, அதுமாரி மறைஞ்சிச்சு. அப்போ நான் குடுகுடுன்னு உள்ளே போய் பெட்ரூமில் பார்த்தேன், என் பொண்ணு படுத்துட்டு இருந்தேன். அதே டிஷர்ட் அதே பேண்ட்டோட அம்பாள் வந்து எங்கிட்ட நிதர்சனமாக பேசினாங்க. கனவு கிடையாது, கண்ணு மூடி நான் தவத்தில் உட்காரல. அந்த நேரத்தில் 3 மணிக்கு வந்து நேரில் பிரசன்னமானாங்க. அப்படி உருவானது தான் இந்த அதிசக்தி வாய்ந்த வாராகி ஆலயம். சாதாரணமாக சக்தியமாக உருவாக்க முடியாது. என்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்க முடியுமா அப்படின்னா, உருவாக்கியிருக்க முடியுமானா சாத்தியம் கிடையாது. அப்போ ஒரு தெய்வம் நேரில் பிரசன்னமாகி நேரில் காட்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னவும் வேண்டாம், கடவுளே நம்மளுக்கு கொடுத்த எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அம்பாளுக்குன்னு சின்ன ஆலயத்தை உருவாக்கலாம் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். என்னது சின்ன ஒரு குட்டி ஆலயத்தை உருவாக்கலாம் தான் நானும் என் கணவரும் ஆரம்பித்தோம். சும்மா 4க்கு 4 பில்லர் எழுப்பி அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு பில்லர் மேலே எழுப்பி ஒரு கோபுரம் மாதிரி சின்னதாக கட்டி அம்பாளை உள்ளே நம்ம வீட்டில் வழிபட்டுருக்கலாம் அம்பாள். ஏன்னா அம்மா வந்து இவளை நேரில் பிரசனமாகும் போது அது அதீத சக்தியாக இருக்கும். அப்போ வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, அவளுக்குன்னு ஒரு தனி இடம் வேணும் இல்லையா. அப்போ உருவாக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தது தான் அந்த கருவறை. கருவறை சின்ன ஆலயமாக சின்ன 4 பில்லர் வச்சு உருவாக்கலாம் தான் உருவாக்கணும். ஆனால் அவள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கான் என்ன அப்படின்ட்டு, இந்த ஆலயம் இப்படி தான் உருவாக்கணும், இத்தனை அவதாரங்கள் உருவாக்கணும், நீ வழி நடத்திட்டு கொண்டுட்டு போகணும், உனக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பழிக்கணும் அப்படின்லாம் அவள் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்கா போல். அதனால் அது சின்ன ஆலயமாக உருவாகலை, மிகப்பெரிய ஆலயமாக அது கருவறையாக உருவாச்சு, மேலே கோபுரமாக உருவாச்சு. கோபுரத்துக்கு அப்புறம் மண்டபங்கள் உருவானது. மண்டபங்களுக்கு அப்புறம் உள்ள அஷ்டவாராகி உருவாங்கன்னா அது உருவாகிட்டு எங்களை சும்மா விடலை. 21 அடி உயரத்தில் யமன் வாராகி அம்மா உட்காந்தாங்க அந்த இடத்துல. சரி அதோடு போயிடும், நம்ம வசதிக்கு நம்மளுக்கு கைக்கு மீறி போயாச்சு, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், இனிமேலுக்கு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்காரும் பொழுது மறுபடியும் அம்மா பிரசன்னமானாங்க. இதுமாரி எனக்கு 108 அவதாரங்கள் நீ வைக்கணும், நீ பண்ணணும், இதுமாரி தான் இருக்கணும், இது வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வா, இந்த உலகத்தில் நிறைய அதர்மங்கள்ன்றது நடக்குது, நிறைய வந்து திருடுகள் நடக்குது, நிறைய அநீதிகள் நடக்குது, அதெல்லாம் கம்மியாகணும். அப்போ என்னையை வழிபட்டானாச்சும் அவன் பயத்தோடு இருப்பான், அதனால் இதெல்லாம் வெய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொன்னது. அதுக்கப்புறம் 108 அவதாரங்கள் கடவுளுடன் வாங்கி அத்தனை சொத்துக்களுமே விற்று அத்தனை தங்கத்தையுமே விற்று யாருக்கிட்டையுமே கை ஏந்தாமல் எல்லாமே பண்ணி அம்மாவை உட்கார வச்சிட்டோம். கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பணம் இல்லாத இது வரைக்குமே இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ அம்பாளுக்கு 3வது வருஷம் கும்பாபிஷேகம் வரப்போகுது. இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு வாங்கின கடன்றது அடைக்காமல் வச்சுருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு வர பக்தர்கள்கிட்ட பணம் அவங்க மனம் விருப்பப்பட்டால் என்னது தட்டில் தட்சணையாக 10 20ன்னு வச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதானே உடைய நீ இவ்வளோ கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கேட்குறதும் இல்லை, நாங்கள் கேட்டதும் இல்லை. இப்போயும் பாருங்கள் கால் சுடுது, வெயிலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அம்பாள் வந்து வெயிலில் நின்றுட்டுருக்காங்க.
இதெல்லாம் ஏம்மா இப்போ வந்து சொல்கிறீங்க, என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் சொன்ன மாரி ஆலயன்றது சாதாரணமாக உருவாக்கிட முடியாதுப்பா. அவளோட அனுகிரகன்றது வேணும். அம்மாளோட அதி சக்தி இந்த இடத்துல இருக்கணும்.